கர்த்தர் நல்லவர். சரி, நான் வேகமா எனக்கு கர்த்தர் கொடுத்த பாரத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது எதுனா சீமோனுடையதாய் இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு திட்டமும் தெளிவுமா சொல்கிறாரு. வெறுமையா இருக்கிற அந்த படகுல தான் ஆண்டவர் ஏறினார். அல்லேலூயா. அதனாலதான் நான் தலைப்பு இப்படி வச்சிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வாதம். இப்ப பாருங்களேன், இப்படி வாசிங்க. உங்க பெயர் சொல்லி, அதாவது அப்பொழுது என்று சொல்லுங்க. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது உங்க பேரை சொல்லுங்க. சாலமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்க படவுல கர்த்தர் ஏறி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏறி இருக்கிறார்னா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். நான் பிரசங்கத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லிட்டு நான் போகிறேன். ஒரு காரியம், 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளை தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் அவங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஆண்டவர் அந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலையும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சோ கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளைய நம்ம மேற்கொள்ளதான் வேணும் என்று ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. சிங்க கெபிகள் நமக்கு இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நீங்க மேற்கொண்டாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நான் 7 மடங்குக்கு நான் போக மாட்டேன், நான் சிங்க கெபிக்கு போக மாட்டேன்னா, தேவன் அவர்களை 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையில அந்த அரசர் தூக்கி போட்ட பொழுது கூட அவங்களுடைய முடி கருகி போகல, அந்த கருகின ஸ்மெல் வரல. அப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இவங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அப்ப இந்த மகிமை எதனால வந்துச்சுன்னா, அந்த 7 மடங்கு எரிகிற சூழலை தூக்கி போட்டாலோ நாங்க தேவனை ஆராதிப்போம் என்று சொன்ன அவருடைய விசுவாசத்தினாலே தான் இப்படிப்பட்ட மகிமைய அந்த ராஜா பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. நீ பாடுகளை உபத்திரத்தை அனுபவிக்காம தேவனுக்கு தருவான்னு சொல்லி அதுல வருகிற மகிமையவே நீ பார்த்துட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த மகிமையை பார்க்க வைப்பதற்கு இந்த சூளைய ஆண்டவர் போய்தான் ஆகணும்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். கட்டாயம் போய்தான். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அது வரதான் செய்யும். ஆபிரகாம் லிங்கன் எத்தனை பேருக்கு தெரியும்? அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருந்தார். அவர் ஒரு வல்லுநர் கூட்டத்துல, பயங்கரமான பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற அந்த கூட்டத்துல அவர் பேசினாராம். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் அவன் சொன்னான், அப்படி காலில் மேல தூக்கி போட்டுட்டு, ஏய் ஆபிரகாம், பாரு, என் காலில் போட்டிருக்கிற ஷூ வந்து உங்க அப்பா செஞ்சது. யார் செஞ்சது? உங்க அப்பா செஞ்சது. பாரு, உங்க அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர், நீ மறந்துடாத அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவருக்கு அகேன்ஸ்ட் அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொன்னாங்களா, சிரிச்சாங்களாம். அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்களாம். அப்ப ஆபிரகாம் ஒரு நிமிஷம், அவரு உடனே ஒரு நிமிஷத்துல, ஒரு கணத்துல அவர் திரும்ப சொன்னாரா, எங்க அப்பா தச்ச ஷூ இவ்வளவு நாள் உனக்கு யூஸ் ஆகுது பாத்தியா, ஒருவேளை அது கிழிஞ்சிருச்சுன்னா அதை ஏன்ட்ட கொண்டு வா, நான் உனக்கு தச்சு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில காயப்படுகிற காரியங்கள் வரலாம். காயப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க நின்றாதீங்க, அத நீங்க மேற்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு அருமையா உடனே அந்த பதில் சொன்ன உடனே எல்லாரும் வியந்து பார்த்தாங்களா. ஆமென்.
அல்லேலூயா. நம்முடைய நிலைமை எல்லாம் தற்காலிகமானதா. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் மட்டும்தான் இப்படின்னு அப்படிலாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து ஒரு குருட்ட போனானா, போயிட்டு கேட்டானா, யாருக்கு இல்லாததான் கவலை எனக்கு ரொம்ப இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா என்கிட்ட தான் ரொம்ப கவலையா இருக்கு, நான் தான் இப்படி இருக்கிறேன்னாராம். அப்ப குரு சொன்னாரா, அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்குள்ள போ, அந்த மலைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவன் கவலைக்கு ஏத்த மாதிரி மூட்டைகளை வச்சிருப்பாங்க, நீ அங்க போய் பாரு, எவன் மூட்டையாவது சின்ன மூட்டையா இருக்குதான்னு போய் பாருன்னு சொன்னாராம். உன்னை காட்டிலும் சின்னதா இருக்கா அல்லது பெருசா போய் பாருன்னாராம். இவன் போய் பார்த்தானா, போய் பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய மூட்டையா தான் இருந்தது. உடனே வேகமா வந்து சொன்னானா, குருவே எனக்கு இருக்கிற கவலையே போதும், என்ன காட்டிலும் அங்க பெரிய கவலையா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தாராம். அல்லேலூயா. சொல்றாரு, நம்மளை காட்டிலும் அநேக வேதனைப்படுறவங்க உள்ள வெளியே இருக்கதான் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். நீங்க விசுவாசமா இருங்க. உங்களுடைய குறைவுகளை, உங்களுடைய காயங்களை, காயப்படுத்தினவர்களை பார்த்து நீங்க வேதனைப்படாதபடி அந்த காயங்களை ஆற்றுகிற தேவனை நோக்கி பாருங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை தருவார், தேறுதலை தருவார். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்களுடைய உயர்வு கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். வெறுமையான படகுல பாருங்க, அந்த பகுதியை நான் வாசித்து பார்த்தேன். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு வலைகளை போட்டு மீன் பிடிக்க அவன் பிரயாசப்பட்டான், ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. காலையில அவன் படகை நிறுத்திட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் என்ன வேதனையோடு இருப்பான், என்ன பாரத்தோடு இருப்பான். ஐயோ நான் வீட்டுக்கு போகணும், என் மனைவி காத்துட்டு இருப்பா, என் பிள்ளைகள் காத்துட்டு இருப்பாங்க, மீனை கொண்டு போய் கொடுக்கணுமே, கையில ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு வலைய அலசி கொண்டிருக்கிறானா. ஆனா அங்க வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க, எப்பவுமே மீனவர்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். கிடைக்கலன்னு சொல்லி வலையை அப்படியே போட்டு போகல, அதை எல்லாத்தையும் அலசி ரெடி பண்ணி அடுத்த நாள் காரியங்களுக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ரெடி ஆகிட்டு இருக்கிறார், ஆயத்தமாயிட்டு இருக்கிறார். அந்த நேரம் தான் ஆண்டவர் சொன்னார், அப்பா உன் படக எனக்கு கொடு அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2 படகு இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு படகுல ஏறினாரு, அந்த படகு சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நிறைய நேரம் நம்ம கேட்கறதுக்கு என்ன, நானே வறுமையில இருக்கிறேன், இப்ப பாஸ்டர் வேற வந்துட்டார், என்ன செய்யறது? அல்லேலூயா. காப்பி போடணுமே, இது செய்யணுமே, ஒண்ணுமே இல்லையே. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அநேக நேரம் நம்ம இப்படி சொல்றது உண்டு, ஏசப்பாவுக்கு கண்ணு தெரியல, அப்படி இருக்கிறேன்னு எனக்கு உதவி செய்யக்கூடாதான்னு. ஆனா ஆண்டவர் தெரியும், சீமோனுடைய படகு வெறுமையா தான் இருக்கு, ஆனாலும் ஜனங்களுக்காக வார்த்தைய கொடுக்கும்படி அந்த படகுல ஏறினார். அல்லேலூயா. இப்ப ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டார். இப்ப அடுத்த ஒரு அற்புதம் நடக்கணும். யாருக்கு? சீமோனுக்கு நடக்கணும். இப்ப சீமோன்ட்ட சொல்றார், நல்ல படக ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு, மீன் கிடைக்கும். இப்ப சீமோன் சொல்றாரு, ஐயா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் கிடைக்கல, ஆகிலும் உன் வார்த்தையின்படி செய்கிறேன். இந்த இடத்துலதான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைக்குதேம்மா, என் படிப்பு என்ன, என் கௌரவம் என்ன, என் சம்பளம் என்ன, நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷம் தான்ப்பா அடிச்சு தூள் கலப்பிடுவேன். இது எத்தனை பேர் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா, ஆள் காணாமலே போயிட்டான், ஆளு காணாம போயிட்டான். என்ன காரணம்னா, எனக்கு இதெல்லாம் இருக்கு, அதனால என்னால சம்பாதிக்க முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பா கூட இருந்து எல்லாம் கற்றுக்கொண்டு எந்த ஆழத்துல போனா மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீன் போட்டா இந்த மீன் கிடைக்கும் என்பதை துல்லியமாய் அறிந்திருந்த சீமோனுக்கு அன்னைக்கு முழுவதும் படகுல மீன் ஒரு மீன் கூட கிடைக்கல, வலையில. அல்லேலூயா. ஒரு மீன் கூட கிடைக்கல. வெறுமை, வெறுமை, வெறுமை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வெறுமையான படகை நிரப்புகிறவர் நான் இருக்கிறேன்.
அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாசத்துல வாக்கு தத்தமா சொல்லுகிறாரு, அநேக வெறுமையான இடம் இருக்கிறது, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம, குறைவோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல நான் இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்றார். அல்லேலூயா. சீமோனே பயப்படாத போன்றார். போட்டான் வலைய, கிழிந்து போகத்தக்க மீன், ஒரு படகு பத்தல, இன்னொரு படகை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. 2 படகும் நிரம்பிற்று. அல்லேலூயா. 2 படகு நிரம்பிருச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. நான் எல்லாம் தெரியும் நினைச்சேன், என்னால முடியல, ஆனா இயேசுவால முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தைய நான் நிச்சயத்தோடு சொல்றேன், இயேசு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இயேசுவே எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வல்லமையுள்ள தேவன். நான் அந்த இயேசுவை நம்புறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய நோட்ல, உங்க பேப்பர்ல எழுதிட்டு நீங்க விசுவாசத்தோடு போங்க. கட்டாயம் கர்த்தர் உங்க நிரம்பாத படக, காலியா இருக்கிற உங்க அக்கௌண்ட்ல, காலியா இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற வெறுமைய, வறுமைய இந்த இயேசு கிறிஸ்து எல்லா தரித்திரத்தை நீக்கி அவருடைய மகிமையை கொடுக்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன், நல்ல ஒரு கைத்தட்டு. அல்லேலூயா. தேவன் நிச்சயமா தருவார். ஆமேன். எருசலேம்ல 2 கழுதை பேசிச்சான். 2 கழுதை பேசிச்சான். அதுல ஒரு கழுதை, பாருவேன் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நேற்று தினத்துல இயேசு ராஜா என் மேல உட்கார்ந்து இருந்தாரு. நான் அப்ப தெருவில் போகும்போது நல்லா என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய துணிமணிகளை விரிச்சாங்க, நல்ல சிவப்பு கம்பளத்தை விரிச்சாங்க, செடி கொடிகள்லாம் போட்டாங்க. தாவீதுக்கு ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சு என் முன்னாடி அவ்வளவு ஆர்ப்பரிச்சாங்க. நான் நடக்க நடக்க அப்படியே போக போக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு ஜனங்களை என்னை பார்த்து ஆர்ப்பரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் போறேன், ஒருத்தனும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு கழுதை அந்த கழுதை சொல்லிச்சான். அதுக்கு அந்த இன்னொரு கழுதை சொல்லிச்சான், நேத்து உனக்கு எதுக்கு இவ்வளவு கௌரவம் தெரியுமா, ஏன் இவ்வளவு ஆர்ப்பரிப்பு தெரியுமா, உன் மேல உட்கார்ந்த இயேசு கிறிஸ்து உன் மேல உட்கார்ந்துட்டார் பத்தியா, அவரால் கிடைச்ச மரியாதை. இன்னைக்கு உன் மேல அவர் இல்லை, அதனால ஒண்ணு இல்லை. அதனால நீ தெரிஞ்சுக்கோ, இயேசு உன் கூட இருந்தாதான் உனக்கு மகிமை. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நீ என்னது, செல்லா காசு. ஆமே. ஊழியம் செய்யலாம், பாட்டு பாடலாம், பயங்கரமா இது பண்ணலாம், ஆனா எனக்குள்ள இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. என் சத்தம் வெறும் சத்தமா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆவியானவர் நல்ல திட்டமும் தெளிவா பேசுறார். உனக்குள்ள தேவன் இருந்தா ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ செக் பண்ணுங்க, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா. ஆமென். எனக்கு ஒரு காரியம் அப்பதான் இந்த காலையில அப்படியே நான் தியானம் பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப சொன்னாரு, நானும் ஒரு நாள் அப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னது, நானும் ஏடிஎம். ஒரு காரு, நானும் ஏடிஎம். என்ன ஏடிஎம் பாத்தீங்கன்னா, நாங்க வேதாரண்யத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருந்தோம். அப்ப சண்டே பாத்தீங்கன்னா குடும்பமா நாங்க சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55-60 கிலோமீட்டர் போகணும் பஸ்ல பிரயாணம் பண்ணி. அப்ப நான் எல்லாரும் பரபரப்பா, ஏன்னா எங்க மணி 2 பிள்ளைகள் பரபரப்பா, அவங்க சின்ன சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க. காலையிலே கிளம்புவோம், 7:30-8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். அப்ப என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானதை பிரெட்ல முட்டையை போட்டு அதை டிஃபன் பாக்ஸ்ல அடிக்கிட்டு எல்லாம் குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி பஸ்ல தான் போகணும். அது அந்த பஸ் பார்த்தீங்கன்னா தொடக்குன்னு ஒவ்வொரு நிமிஷத்துல கொங்கங்க நிப்பாட்டுவான். ஸ்டாப்பு நிறைய இருக்கும், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். இவங்களுக்கு பசிக்கும்ல, அதனால இடையில அவங்க கொடுப்பாங்க. அப்ப நான் பர்ஸ்ல பாக்குறேன், பஸ் டிராவல் பண்றதுக்கு தான் பைசா இருக்கு, காணிக்கை போட மட்டும்தான் பைசா இருக்கு, வர்றதுக்கு காசு இல்லை. அப்ப நான் பார்த்தேன், ஆகா என்னடா இருக்கு, சுத்தி சுத்தி முத்தி பார்த்தேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப எனக்கு தென்பட்டது ஒன்னே, ஆகா இந்த ஏடிஎம் கார்டு இருக்கு, இந்த ஏடிஎம் கார்டு இருக்கு, ரைட், இந்த ஏடிஎம் கார்டு போதும்,
இதுல எனக்கு என்ன இருக்கு? எனக்குரிய பணம் இருக்கு. அல்லேலூயா. சோ இத சொருகுனா எனக்கு என்ன வந்துரும்? பணம் வந்துரும். அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்? தெம்பா போயாச்சு. போயிட்டோம், சபைக்கு போயிட்டோம், நல்லா ஆராதனை பண்ணிட்டோம். முடிஞ்சு கொலை பசியோட வர்றோம். என்ன பசியோட? கொலை பசி. இப்ப என்ன செய்றோம்? சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு. நான் உடனே என்ன செய்றேன்? டக்குன்னு எடுத்து ஏடிஎம்ல சொருகி டக்குன்னு பின்கோட்லாம் போடுறேன். பார்த்தா பணம் வரல. அந்த பணம் அதுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. ஆகா, என்னடா இல்லையே அப்படின்ட்டு சரி இன்னொன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறேன். என் பையன் சின்னவனா இருக்கான், அவனை தூக்கிட்டு இவங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு வேகமா போடுறேன். பஸ் ஸ்டாண்ட்ல போய் அங்க போலான்னு பாக்குறேன். அங்க பார்த்தா ஏடிஎம் ஒர்க் ஆகல. ஆகா, 2 ஏடிஎம் தான், ரொம்ப ஏடிஎம்லாம் இல்ல. என்னுடைய ஓட்டம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஓட்டம், இங்க ஒரு ஓட்டம், இங்க ஒரு ஓட்டம், பஸ் ஸ்டாண்ட் ஓட்டம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவையாவது போய் 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 ஏடிஎம் போட்டு காண போட்டு பார்க்கிறேன். பணம் எடுக்கவே முடியல. சோர்ந்து போயிட்டேன். நீ அவ்வளவுதான். எனக்கு தெரியாத ஒரு யார் சொந்தக்காரங்க ஒருத்தரும் கிடையாது. என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி, அப்ப ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அவ்வளவுதான். இதுதான் ஜெபம். ஏடிஎம் இருக்கு, காசு இருக்கு, ஆனா எடுக்க முடியலையே. இன்னைக்கு எல்லாரும் நிலைமை அப்படிதான். பணம் இருக்கு, ஆனா பணம் எடுக்க முடியல. நல்ல பணம் இருக்கு, ஆனா சுகம் இல்ல. நம்ம சிந்தையில திங்க் பண்ணிக்கிறோம், எல்லாம் இருக்கு, அதை கொண்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஏடிஎம்ல 1 ரூபா கூட எடுக்க முடியல. சின்ன பிள்ளைங்க பசி, என்ன ஆண்டவரேன்னு சொன்னா அப்பதான் ஒரு கை. அல்லேலூயா. பாஸ்டர்மா என்ன இங்க நிக்கிறீங்க அப்படின்னா, அப்பாடா எங்கேயோ ஒரு நல்ல குரல் கேக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தேல்ல அருமையான ஒரு அண்ணன். அல்லேலூயா. அவர் வந்து நிக்கிறாரு. என்ன இங்க நிக்கிறீங்க? சர்ச்சு முடிச்சிட்டோம், சரி போறதுக்கு பைசா இல்ல, ஏடிஎம்ல போடலான்னு பார்த்தா பணம் வரல, அங்கேயும் பணம் இல்ல, லாக் ஆயிருச்சு. சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. சாப்பிடல. என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு கைய உள்ள விட்டு எடுத்து அப்படியே கொடுத்தார். பார்க்கல, அப்படியே கொடுத்தார். நீங்க பஸ் ஏறக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? பஸ் ஏறணும் அப்படின்ட்டார். நாங்க அப்படியே வச்சுட்டு கர்த்தரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. வேகமா போய் வேளாங்கண்ணி அந்த இதுல தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கும், அங்க போய் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு பஸ் ஏறி வந்தோம். ஆமென். ஒரு காரியம் நான் சொல்றேங்க, நம்ம நம்பினது எல்லாமே கைவிட்டுரும். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே எனக்கு இருக்கு, என் ஆசீர்வாதம் என் கையில இருக்கு, என் படிப்பு இருக்கு, என் சம்பளம் இருக்கு, என் சொந்த ஜனங்கள் இருக்காங்க, என் குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா யார் ஒருத்தர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. விசாரிப்பாங்க, கேட்பாங்க. ஆனா உனக்கு கொடுக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ அருமையை விசாரிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன் நீ நல்லா இல்லேன்னு சொல்லிட்டா எங்க நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டுருவாளோ, நம்மகிட்ட ஏதாவது காசு கேட்டுருவாளோ, இது எதுக்குப்பா, நம்ம பேசாம ஓடிடுவோம், ஒதுங்கிடுவோம். அப்படி ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏடிஎம் வந்து சும்மா நம்ம காசு இருக்கு, நம்மளுக்கு அந்த காசு எடுக்காத ஒரு நாட்கள் இருந்துச்சுன்னா அந்த நாட்கள்ல தான் நான் உணர்ந்தேன். ஸோ நம்மிடத்துல இருக்கிறது ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்தா எப்படின்னா அள்ளி கொடுப்பார். அதைத்தான் நான் பார்த்தேன். அது மனுஷன்தான், ஆனா பார்த்து பிதுக்கி எண்ணி அப்படி இதை கொடுப்போன்னு கொடுக்கல. பாஸ்டர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க, பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. இந்தாங்க பாஸ்டர். அவர் தன் பிள்ளைய கூட்டிட்டு எங்க பீச்சுக்கு வந்தவர், சும்மா பார்க்கலான்னு வந்து அவரை பிள்ளைக்கு எதை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரோ என்ன செய்யணும் தெரியல, இருந்த எல்லா காசையும் எடுத்து கொடுத்துட்டார். அல்லேலூயா. இது தேவன் அப்படிதான் கொடுக்கிறவர். தேவனை நீங்க நம்புனீங்கன்னா அவர் அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஏடிஎம் நம்பினோம்னா முடிஞ்சு போச்சு, நம்ம ஜனங்களை நம்பினா முடிஞ்சு போச்சு. ஆனா தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஸோ இந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அல்லேலூயா. ஸோ என் வாழ்க்கையில ஏடிஎம் கார்டு முக்கியம் இல்ல, என் வாழ்க்கையில இயேசு முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஸோ வெறுமையான படகு தான். அவரோட சீமோன் நினைச்சிருக்கலாம்,
ஐயோ நான் வலைய அலசிட்டு இருக்கிறேன், வெறுமையான படகு, இவர் இப்படி வந்து தொந்தரவு பண்றாரு, என்ன செய்யறது அவன் யோசித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த படகுல ஏறி உட்காரும் போதே தெரியும் இன்னொரு படகு இருந்துச்சு. ஆண்டவர் அந்த படகுல உட்காரல, இந்த படகுல தான் உட்காருவேன். ஏன்னா இந்த படகு வெறுமையானது, இது சீமோனுடைய படகு. அவன் ராமுழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கிறான், ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா அவனுக்கு நான் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்பது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் முன்னமே திட்டம் பண்ணி வச்சிட்டார். சீமோனுக்கு திட்டம் பண்ணின ஆண்டவர் தாயின் கருவறையில வெளிப்படுவதற்கு முன்னமே உங்களை என்னையும் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க கவலையப்படாதீங்க, ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இப்படி எங்களுக்கு இப்படி கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு தயவு செய்து அதை கேட்டதெல்லாம் நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரீவைண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது போல, ஆண்டவரே இந்த வார்த்தையை மன்னிங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீங்க கூட இருக்கிறீங்க, நான் நம்புறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது நிச்சயமா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அந்த இடத்துல பேதுரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போ. அல்லேலூயா. ஏன் இந்த பிரமிக்கத்தக்க ஆச்சரியம் என் கையின் பிரயாசத்துல கூட பார்க்க முடியாது. இந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்குமானா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அல்லேலூயா. நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் சாதாரணவர் கிடையாது. ஒருவேளை இந்த கூடாரம் சின்னதா இருக்கலாம், நம்ம ஆராதிக்கிற இடம் போதுமான வசதி இல்லாம இருக்கலாம். நீங்க இந்த காரியத்தை வச்சு, இந்த இடத்தை வச்சு இந்த தேவனை எடை போடாதீங்க. ஏன்னா இதை காட்டிலும் மகிமையாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருக்கிற பார்த்து தேவனை நீங்க அற்பமா பார்க்காதீங்க. ஆண்டவர் இந்த அற்பமான ஆரம்பத்துல தான் ஆசீர்வாதத்தையே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையான படகுல தான் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் உன்னுடைய குவாலிஃபிகேஷன், இதுதான் உன்னுடைய தகுதி. ஆமென். வெறுமைன்னு சொல்றதான் தகுதி. நான் பாவி, நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே அப்படி சொல்றதான் தகுதி. ஆமென். தேவன் எவ்வளவு இதா கேட்கிறார் இந்த நாட்களில. ஒருவேளை கண்ணீரோட வேதனையோடு நீங்க வந்திருப்பீங்களானா, என் குடும்பம் இப்படி இருக்கு, எங்க அப்பா இப்படி இருக்கிறாரே அப்படின்னு நீங்க வந்திருப்பீங்களானா, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வந்து இந்த வெறுமையெல்லாம் நீங்க நிரப்புங்க, மாற்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம்னா, ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமா சொல்லிட்டு போகிறேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பாருங்க. லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவர் படகுல ஏறினார், அது சீமோனுடையதா இருந்தது. ஆமென். ஆண்டவர் ஒரு கிராமத்துக்குள்ள போகிறாரு. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க மார்த்தாள் என்ற சகோதரி என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவ தன்னிடமாய் ஏற்றுக்கொள்கிறார். வாங்க ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க. நான் சொல்றேன், இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ, எங்கெல்லாம் வருகிறாரோ அங்க மாற்றங்கள் உண்டாகும். அதுதான் நான் பார்க்கிறோம். இயேசுதான் ஆசீர்வாதம். பாருங்க, வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்ன உடனே அங்க 2 சகோதரி இருக்கிறாங்க. மார்த்தாள் ஒண்ணு, அடுத்து யாரு, மரியாள். இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த 2 சகோதரிகள் என்ன செய்றாங்க, ஒரு சகோதரி என்ன செய்றா, இவருக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், திட்டம் பண்ணிட்டா, தீர்மானம் பண்ணிட்டா, நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா மரியாள் என்ன செஞ்சா, இல்ல அவர் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. சோ 2 பேரும் டிசிஷன் எடுத்துட்டாங்க. 2 பேருமே ஆண்டவருக்கு பிரியமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மார்த்தாள் தான் அந்த வேலையை நிமித்தமா அவளுக்கு ஒரு சோர்வு வருது. ஏன் அப்படின்னா, மரியாள் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கா, அவள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணா வேலை சீக்கிரம் முடியும்ல. ஆனா அவ செய்ய மாட்டேன்றா. இந்த ஏசப்பாவும் நீ போன்னு சொல்ல மாட்டேன்றாரு, என்னை பார்த்தா கொஞ்சம் கவலைப்படலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறாரு, ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், மரியாள் தன் விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோமா,
நம்ம செய்கிறத தேவனுக்கு தேவன் விரும்புவார் என்று நினைத்து நம்ம என்ன செய்யறோம்னா அதை செய்ய முடியாது, இது நம்மளால முடியாது தெரிஞ்சா கூட கஷ்டப்பட்டு அதை செய்து எப்படியாவது தேவனிடத்துல நல்ல பெயர் எடுக்கணும்னு சொல்லி செய்றீங்க. ஆனா கடைசியில அது செய்யாமே போயிருது, செய்யவே முடியல. ஆமென். மார்த்தாளுடைய நிலைமை இதுதான். நமக்கு அநேக நேரம் நான் தேவனுக்கு இந்த காரியம்லாம் செய்றேன், என் ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் பண்றேன், நான் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறேன், இப்படி எல்லாம் உதவி செய்கிறேன், இது நமக்கு சொல்லணும் தேவையே இல்லை. அல்லேலூயா. நீங்க அநேக நேரம் நாம் நீதிமானா இருக்கிறதையும் நான் கர்த்தருக்கு செய்கிறதையும் ஏதோ நான் தேவனுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்தை செய்றேன், நான் இப்படி எல்லாம் பண்றேன், இவங்க எல்லாம் பண்ணல, நான் மட்டும் இப்படி பண்றேன். தேவையில்லையே. அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம செய்யணும் வந்துட்டோம், அதை ஏன் நம்ம அட்ரஸ் பண்ணிக்கிட்டு, அதை ஏன் நம்ம காண்பிச்சுக்கிட்டு, அதை ஏன் கஷ்டப்படுகிறத ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு? தேவையில்லை. நான் நிறைய நேரம் நான் அப்படி சொல்றேன், தேவன் சொன்னதை கேட்டு நம்ம செய்யும் போது தேவன் சந்தோஷப்படுவார், அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு காரியம் பாருங்க, தேவன் விரும்பல, ஆனாலும் நான் விரும்புறேன், அத தேவனுக்கு எப்படியாவது செய்து காமிச்சு அவர்கிட்ட நல்ல பெயர் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை செய்ய விரும்பினது நான் தான், ஆனா அதை செய்ய முடியாம தவிச்சிட்டு நிக்கிறது நான் தான். குறை என்கிட்டதான் இருக்கு, ஆனா திரும்ப போய் மற்றவங்கள தான் நான் குறை பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது நடந்துட்டு இருக்கு, அநேகருடைய வாழ்க்கையில இது நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவன் என்ன செய்ய விரும்புறார் அதை நம்ம சரியா கேட்டு அதை செய்யும் போது என் தேவனும் விரும்புவாரு. அதை நான் செய்யும் போது அவர் எனக்கு உதவியும் அனுப்புவார். அல்லேலூயா. உதவியும் அனுப்புவார். இந்த மார்த்தாளுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தை இருந்தது. ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனதுனால அவருடைய சிந்தை முற்சிறைப்படுத்தினது எல்லாத்தையும் கர்த்தர் அகற்றி விட்டு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீயும் தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் அங்க அருமையா வெளிப்படுத்துறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. இயேசு வந்தப்ப ஒரு படகு நிரம்பிருச்சு. இயேசு ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு அவளுடைய சுபாவம் மாறிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் மாற்ற விரும்புகிறார். இந்த சுபாவம் வந்துட்டாலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அடுத்து நான் வேகமா போகிறேன். அடுத்து மூன்றாவது காரியம். இதுல ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன். ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், எங்க பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எங்க பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நான் சபைக்கு போறேன், எங்க பாஸ்டர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வண்டி கூட இல்லை, அவர் வீட்டு வாடகை தங்கியிருக்கிற வீடு கூட சின்ன வீடு, அவங்க பிள்ளைகளுக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருடைய ட்ரெஸ் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பாஸ்டர் மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. நான் அப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்களாப்பா, ஏன் இவங்களை இன்னும் நீங்க ஆசீர்வதிக்காம இருக்கிறீங்க? எங்க பாஸ்டர் ஆசீர்வதிங்க, எங்க பாஸ்டர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். பாஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய பாடுகள் உபத்திர கஷ்டத்தை பார்த்துட்டு இதன் மத்தியில் அவங்க ஊழியம் செய்யறாங்க, ஆனா இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவன் ரொம்ப மனவேதனை பட்டானா. பாருங்க, நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே பாஸ்டர் பார்த்தானா, அந்த பாஸ்டர் கார்ல வந்தாராம். அவருடைய ட்ரெஸ் பார்த்தாரா, வித்தியாசமா இருந்தது. அவங்க பிள்ளைகள் பார்த்தாங்களா, நல்ல படிச்சு பெரிய ஆட்களா வந்தாங்க. அவங்க வீடை பார்த்தாரா, முன்பு இருந்ததை போல இல்ல, வீடு பெரிய வீடா இருந்தது. அல்லேலூயா. அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, ஆண்டவருக்கு அவங்க ஊழியம் செய்ததுனால ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம பாடுகளை கஷ்டங்களை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சில நேரம் பெரிய ஊழியக்காரங்களை பார்ப்போம், அவங்க கார்ல வர்றதும் ஃப்ளைட்ல போறதையும் பார்க்கும்போது, இந்த ஊழியக்காரங்களாம் இப்படி ஆசீர்வச்சிருக்கிறாங்களப்பா, ஏப்பா எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நாங்கள் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா அவர்களுடைய ஊழியத்தினுடைய காரியத்தை பார்க்கும்போது சைக்கிள் இல்லாம பல மைல் தூரம் கிராமங்களுக்கு நடந்து போயிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாம ஒரு நேரம் சாப்பிட்டு இருக்கிறாங்க.
நல்ல வீடு இல்லாம மலையில தண்ணி ஃபுல்லா மிதந்து வீட்டுக்குள்ள வந்து தூங்க இடம் இல்லாம எத்தனையோ இரவுகள் தூங்காம இருந்திருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு மனுஷனுடைய உயர்வை தான் பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடி அவங்க பாடுபட்டது, கஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்காக அவங்க வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்க யாருடைய வளர்ச்சியை தப்பா பேசாதீங்க. நான் சொல்றேன், எந்த ஊழியக்காரருடைய வளர்ச்சியை தப்பா பேசாதீங்க. அவங்க அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த கார்ல போறாங்க, அந்த ஃப்ளைட்ல போறாங்க. இது போனா அவங்களுக்கு இந்த ஃப்ளைட்ல போற காசு இருந்தா ஒரு ஊழியத்தை செய்யலாமே, கஷ்டப்படுற ஊழியருக்கு அதை செய்யலாமே, இதை செய்யலாமே. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்க தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்க ஊழியத்துல வேர்வை சிந்திருக்கிறாங்க, நிறைய விளக்கரியத்தை கொடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை தன்னுடைய மனைவியை கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை இரவு அவங்க சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. மனைவிமார்களை எத்தனை தடவை அவங்க பிரிஞ்சு ஊழியத்தை பல மைல் தூரம் போய் செஞ்சு பல நாடுகள்ல போய் பிரிஞ்சிருந்து ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. கணவன் மனைவி எத்தனை நாள் பிரிஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். எங்க அப்பாவோட பேசி 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, எங்க அப்பா ஊழியத்துல இருக்கிறாரு, நாங்க பேச முடியல. எத்தனை பிள்ளைகள் சாட்சியா சொல்லி இருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? அதெல்லாம் அவங்க செலுத்தின விலைக்கரையும். அதற்கு அந்த ஆசீர்வாதத்தை அவங்க தான் சுதந்திரிக்கும். அததான் அவங்க பாத்திரம். கர்த்தர் கொடுக்கிறார். அவங்கள கர்த்தர் உயர்த்துன்னு வச்சிருக்கிறார். அவங்க மேன்மையா இருக்கதான் செய்வாங்க. அதுல பார்த்து நம்ம பொறாமப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தம்பி சொன்ன அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், எங்க பாஸ்டர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 7ஆம் அதிகாரம், வேகமா நான் முடிச்சிட்டேன். லூக்கா 7ஆம் அதிகாரம், அதுல 11 வாசிங்க. மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேக திரளான ஜனங்கள் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசல் சமித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணா இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடைய வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த ஒரு கிராமத்து போறாரு. போகும்போது அவர் பார்த்த சம்பவம் என்ன ஒண்ணுன்னா, ஒரு கைப்பெண், ரொம்ப சின்ன வயசு, அவ அழுதுட்டு இருக்கிறா. ஏன்னா அவன் புருஷன் கிடையாது, அவன் பிள்ளை ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளைய தான் நம்பி இருக்கா. ஆனா அந்த பிள்ளை இப்ப பாடையில தூக்கிட்டு போறாங்க. எங்க தூக்கிட்டு போறாங்க? பாடையில. மரித்து போயிட்டான். இப்ப யாருமே இல்ல. அவ வேதனைப்பட்டு இருக்கிறாரு. அந்த பாடையில போன அந்த மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. நான் பார்க்கிறோம், அந்த கைம்பெண்ணினுடைய கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். நோக்கி பார்க்க வைக்கணும்னா நிச்சயமா இந்த தேவனை நீங்க தொழுது கொள்கிறதுலயும் அவரை நம்பி விசுவாசிக்கிறதுல தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் அந்த ஊர்ல அந்த கிராமத்துக்கு போனதுனால அந்த பெண்ணுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது. ஆனா தேவ பிள்ளைகள், உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, அதிகாலையில கர்த்தரை தேடும் போது கர்த்தரை நாம் கண்டடைவோம். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு நிறைய நேரம் அநேக வீட்டுகள்ல ஜெபம் இல்ல, அநேக வீடுகள்ல கூடி ஜெபிக்கிறது நின்று போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஊரோடு ஓடிட்டு இருக்கோம், உலகத்தோடு ஓடிட்டு இருக்கிறோம், வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா குடும்பமா உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண நாட்கள் இல்லை. அந்த நாட்கள்ல குடும்ப ஜெபம் இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த நாட்களும் இருக்கு, ஒரு சில வீடுகள்ல இருக்கு. ஆனா குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென். கணவன் மனைவி பிள்ளைகளா உட்காரும் போது, அந்த ஜெபிக்கும் போது அந்த வீட்டுல ஒரு சமாதானம் வரும், அந்த வீட்டுல ஒரு நல்ல சந்தோஷம் வரும். நான் நினைக்கிறேன், ஒரு பிரச்சனை இருக்கு, காலையில ஏதோ ஒரு பிரச்சனை, குழம்புல எதையோ உப்பை போட்டு தொலைல, போ உப்பு போடாம என்னத்தை சமைச்ச, கணவர் திட்டிட்டு போயிட்டாரு. இப்ப கணவன் மனைவிக்குள்ள எலியும் பூனையுமா இருக்கிறாங்க. ஆனா சாயங்காலம் பிரேயருக்கு வரும்போது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு உட்காரும் போது ஒரு சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அந்த வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் வந்துடும்.
சோ என்னதான் இருந்தாலும் அந்த ஜெபத்துல வரும்போது மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தை கூட்டுங்க. அல்லேலூயா. ஃபேமிலி பிரேயரை வைங்க. இந்த நாயனூர் ஊர் அந்த அம்மாவுக்கு நடந்த அந்த துக்கத்தை, அந்த கண்ணீரை பார்த்து கர்த்தர் ஒரு நிமிஷத்துல சந்தோஷத்தை மாற்றம் கொடுக்க முடியுமானால் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த தேவன் நிச்சயமா வீட்டுக்குள்ள வந்தா சந்தோஷம் வந்துடும். ஆமென். இந்த வீடை, உங்க வீட்டை ஆண்டவர் வரவேற்கிற வீடா மாத்துங்க. ஆண்டவரே வாரு, ஆண்டவரே வீட்டுல துக்கம் மாறட்டும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், லூக்கா 19ஆம் அதிகாரம், ஆமென், 8-9 வாசிக்கலாமா? நின்று கர்த்தரை நோக்கி, லூக்கா 19:8-9. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. அல்லேலூயா. இங்க சகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகை ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. சகையுடைய வாழ்க்கையில நடந்த அந்த ஆசீர்வாதம் நீங்க வாழ்க்கையில நடக்கணும்னா இந்த இயேசுவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். நீ இயேசுவை உனக்குள்ள அனுமதிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட பாவ சாபங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கழுவிடுவார். சுத்தமா மாறிடுவீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனா மாறக்குதான் ஆண்டவர் உங்களை என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோ இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை மாற்றும். இயேசுவே ஆசீர்வாதம். நான் அதுக்கு தான் அந்த தலைப்பு நான் சொன்னேன். ஆசீர்வாதம் பணத்தினாலேயோ பொருட்களினாலேயோ படிப்புனாலேயோ அல்லது முற்பிதாக்களுடைய காரியங்கள் சேர்த்து வைத்திருக்கிறதோ ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. இந்த இயேசு உனக்குள்ள இருந்த ஆசீர்வாதம். இந்த இயேசு வீட்டுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம். இந்த இயேசு உனக்குள்ள இருந்த ஆசீர்வாதம். இந்த இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு இந்த மாசத்துல இதைத்தான் கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தமா சொன்னார். உங்க பிள்ளைகள் வார்த்தையை கேட்கறாங்க, போறாங்க, அப்படியே விட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பெற்றுக்கொள்ள சொல், என்னைய பிடிச்சுக்க சொல், என்னைய வாங்கிட்டு போ சொல், என்ன அவங்களுக்குள்ள சேர்த்துக்க சொல். நீங்க அவரை பிடிச்சிட்டு நீங்க போய் பாருங்க. உங்க எல்லைகளுக்குள்ள மாற்றம் வரும். உங்க வீடுகளுக்குள்ள மாற்றம் வரும். உங்க குடும்பத்துல மாற்றம் வரும். உங்க ஸ்பாவத்துல மாற்றங்கள் வரும். சோ இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா.